நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வால்வை சேஞ்ச் பண்ணுறத பார்க்க போகிறோம். அதாவது நான் அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, வால்வோட ஹேண்டில் வந்து வெர்டிகலாக இருக்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது அப்படி வைக்காதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வால்வில் வந்து மழை பெஞ்சு இந்த தண்ணி லீக் ஆகும் போதெல்லாம் வந்து அந்த ஹேண்டில் வந்து துரு பிடிச்சி உடஞ்சிருச்சு. அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 2 வால்வும் சேஞ்ச் பண்ணோம். ஆனால் ஒரு வால்வ் மட்டும்தான் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அதனால் நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்போவில் இருக்க பிவிசியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் வால்வு. ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம். அதாவது இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, வால்வு வந்து ஒன்று வெர்டிக்கல் ஹேண்டில் இருக்க மாதிரி வச்சனால இந்த வால்வ் ஓப்பன் பண்ணும்போது அந்த வால்வோட ஹேண்டில் வந்து இடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருந்தோம் அவர்கிட்ட. நீங்கள் இந்த வால்வு வந்து ஒவ்வொரு டைமும் ஆப்ரேட் பண்ணும்போது, இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்வு வந்து ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஹேண்டில் இந்த ஹேண்டில் இடிக்குது. அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு 1 மந்த் போகட்டும், இந்த வால்வையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொன்னார். அதே போல் கீழே இருக்க பைப் வந்து பார்த்திங்கன்னா, அது ரைசியர் பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கப்ளிங் தான் போட்டிருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எல்போவில் இருக்க பிவிசி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கப்ளிங்கில் இருக்க பிவிசி ரிமூவ் பண்ணேன். அதாவது இந்த கப்ளிங்கில் இருக்க பிவிசி ரிமூவ் பண்ணும்போது என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. நான் வேணால் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து கப்ளிங்கில் இருக்கிற பிவிசி எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அடுத்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு பேஸ்ட்டு அப்ளை பண்ணி எல்போவை வந்து போட்டுருவோம். என்ன ஒன்றுனா, ரொம்ப இடம் வந்து கிட்ட நெருக்கமாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து டக்குன்னு வேலையை முடிக்க முடியாது. ஐ மீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு ஓட்டுறதா இருக்கும். அதுவும் பழைய எல்போ டீன்றனால வந்து டக்குன்னு உடஞ்சிருச்சுன்னா செட்டாகவே மாற்றுற மாதிரி இருக்கும்.